சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் மந்த்ரா நிறுவனம் மற்றும் அரசு கேபிள் டிவி தாசில்தாரர்களை கண்டித்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். சுபா, வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மந்த்ரா நிறுவனம் என்ற ஒரு தனியார் நிறுவனம் அரசு கேபிள் டிவியுடன் ஒப்புதல் வைத்து தற்பொழுது பல்வேறு விஷயங்களை எதிராக செய்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தும் அரசு கேபிள் டிவி தாசில்தாரர்களை கண்டித்தும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் சார்பில் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அரசு கேபிள் டிவி அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது அனுமதி மறுக்கப்பட்டது. அது மட்டுமின்றி நேரடியாக முதல்வரையும் துறை சார்ந்த செயலாளரையும் சந்திக்க அனுமதி பெற்றுத் தருவதாக தெரிவித்ததை அடுத்து தற்பொழுது அது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நாகை மாலி இதை தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் மாநில தலைவர் வெள்ளச்சாமி, மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கோவர்த்தனன், மாநில துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆபரேட்டர்கள் அனைவருமே இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரை அவர்கள் முன்வைப்பது என்னவென்றால் அரசு கேபிள் டிவியின் போர்வையில் தனியார் மந்த்ரா நிறுவனத்தின் அடாவடி போக்குகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக மந்த்ரா நிறுவனம் தனது செட்டாப் பாக்ஸ்களை விற்பதற்கு தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களின் தொழிலை நாசமாக்குகிறது என்றும் அரசு கேபிள் டிவியை மந்த்ரா நிறுவனத்திற்கு அடகு வைத்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய செட்டாப் பாக்ஸ்களை எடுத்துவிட்டு புதிய செட்டாப் பாக்ஸ்களை காசு கொடுத்து வாங்கி போட வேண்டும் என்றும் ஆபரேட்டர்கள் நிர்பந்திக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டு காலங்களுக்கு மேலாக தொழில் நடத்தி வரக்கூடிய அந்த ஆபரேட்டர்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு இணைப்பு வழங்குவது ஆபரேட்டர்களை தற்கொலைக்கு தூண்டும் விதமாக இருக்கிறது என்று மந்த்ரா நிறுவனத்தை கண்டித்தும் அதற்கு துணை போகக்கூடிய வாரிய தலைவர்களையும் அரசு கேபிள் டிவி தாசில்தாரர்களையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை முதலில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் உயிரிழந்தவர்களுக்கும், கரூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உயிரிழந்தவர்களுக்கும், பல்வேறு விபத்துகளில் உயிரிழந்தவர்களுக்கும் ஒரு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.